இந்த மாதிரி லீக் ஆகாமல் ஒரு மெஹந்தி கோனை இப்படி பர்ஃபெக்டாக சீல் பண்ணுறதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்மளோட சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ பாருங்கள். நீங்கள் மெஹந்தி பேஸ்ட்டை கோனில் ஃபில் பண்ணும்போது அந்த கோனில் 3/4 பகுதி அளவுக்கு தான் நீங்கள் அந்த பேஸ்ட்டை வந்து ஃபில் பண்ணணும். அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கோங்க. நீங்கள் ரொம்ப அதிகமாக ஃபில் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் எப்படி பர்ஃபெக்டாக சீல் பண்ண ட்ரை பண்ணாலும் அது ஒர்க் அவுட் ஆகாது. நெக்ஸ்ட்டு 3/4 இன்ச் டேப் எடுத்துகிட்டு அந்த வி ஷேப் இருக்கு இல்லையா, அந்த ஷேப்புக்கிட்ட நான் வந்து ஒரு செல்லோ டேப் போட்டுக்கிறேன். அந்த செல்லோ டேப்புக்கு மேலேயே இன்னொரு செல்லோ டேப் வந்து ஒட்டணும். நீங்கள் 3 செல்லோ டேப் கூட ஒட்டிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு அந்த இடம் பத்தாத மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் 3 கூட போட்டு சீல் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி பிடிச்சி ப்ரெஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அந்த இடம் ஃபுல்லாக சீல் ஆகிடும். அதுலேருந்து பேஸ்ட் வெளிலையே வராது. அந்த செல்லோ டேப் 2மே நல்லா ஒட்டிடும். இந்த மாதிரி பேஸ்ட்டை அழுத்துனீங்க அப்படின்னா எண்டுக்கு வந்துடும். இப்போ மேல் பக்கத்தை நல்லாவே சீல் பண்ணிட்டோம், லீக்கேஜே இல்லை. ஸோ அந்த டிப்பை வந்து இப்போது நம்ம க்ளோஸ் பண்ணணும். இந்த டிப்பை சின்னதாக ஒரு செல்லோ டேப் எடுத்து இந்த மாதிரி ஒட்டி அதை இப்படி மடக்கி ஒட்டி விட்டுட்டீங்க, 2 பக்கமும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கோனோட ஹெட் பார்ட் வந்து அந்த டிப் பார்ட் வந்து நல்லா சீல் ஆகிடும். இப்போ மேலே அந்த வி ஷேப் இருக்கு இல்லையா, இதை வந்து ஒரு ஃபோல்ட் பண்ணுங்கள். அகைன் இன்னொரு ஃபோல்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இடம் இருந்துச்சுன்னா இன்னொரு ஃபோல்ட் பண்ணுங்கள். மொத்தம் 3 ஃபோல்ட் பண்ணி இந்த மாதிரி ஈவனாக வச்சுக்கோங்க. இப்போது அது சென்டர்லேருந்து ரைட் ஒன்று லெஃப்ட் ஒன்று இந்த மாதிரி மடிச்சிங்கன்னா இந்த ஷேப்புக்கு வரும். அதை அப்படியே மேலேருந்து கீழே மடிச்சுட்டு உங்களோட கட்டை விரலால் அதை பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இந்த மாதிரி ஒரு செல்லோ டேப் போட்டு அந்த செல்லோ டேப்பை நல்லா இழுத்து அழுத்தி ஒட்டி விடணும். அதே மாதிரி பேக் சைடும் நல்லா இழுத்து அழுத்தி ப்ரெஸ் பண்ணி ஒட்டணும். அப்போ தான் கோன் வந்து டைட்டாக இருக்கும், லூஸ் ஆகாமல் இருக்கும். இப்போ இந்த சைடு ஒட்டணும். கொஞ்சம் பெருசாக செல்லோ டேப் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒட்டிட்டு நல்லா இழுத்து ப்ரெஸ் பண்ணி விடுங்க செல்லோ டேப்பை. அதே மாதிரி ஆப்போசிட் சைடும் நீங்கள் இதை பண்ணிட்டீங்கனாலே கோன் பார்க்குறதுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும், லூஸ் ஆகாமல் பர்ஃபெக்ட் ஷேப்பில் இருக்குங்க. பாருங்கள், எந்த லீக்கேஜுமே இல்லை. இப்போது ஒட்டின செல்லோ டேப்பை கவர் பண்ணுற மாதிரி கோனை சுற்றி ரவுண்டில் ஒரு செல்லோ டேப் வந்து ஒட்டணும். அவ்வளோதான், ஒரு கோன் வந்து பர்ஃபெக்டாக சீல் பண்ணி முடிச்சாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.